இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடா இது? சி, இவங்களும் டென்ஷன் ஆகி நம்மளும் டென்ஷன் ஆகி விட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? சரி, இந்த டென்ஷனை குறைக்கவாது யோகா பண்ணுவோம். விளக்கெல்லாம் வேற ஏத்தி வச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் விடக்கூடாது, பண்ணியே ஆகணும். யோகா. என்ன அப்படி பாக்குற? உங்க அப்பா அந்த வேலையை தான் செய்வாருன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க ரெண்டு பேரும். பேபி எங்கடா போச்சு? போச்சு மாட்டினீங்க. அமுல் பேபி மட்டும் உங்களை பார்த்தானா என்ன ஆகும் தெரியும்ல. மடத்தனமா நண்டுகிறீங்களே. ஓ, என்ன பண்றது? பேபி, தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் இந்த போர்வை பின்னாடி கொஞ்சம் மாஞ்சுக்கிறீங்களா? நான் போய் என்னன்னு பார்த்து வரேன். போங்க. இங்கே இருங்க. இங்கதான் இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? ஏங்க, உங்களை வீடெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீங்க என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? அம்மா, ஏங்க கோச்சிக்கிட்டு வந்து நிக்கிறீங்களா? ஆக்சுவலி யோகா பண்ணா எவ்வளவு எனர்ஜியா இருக்கும் தெரியுமா? மைண்ட் ஃபுல்லா ஃப்ரெஷ் ஆயிடும். நீங்க ஏதாவது புரியாம கோச்சிட்டு வந்து இங்க நிக்கிறீங்க. அப்படியா அமுல் பேபி? உண்மையிலேயே எனர்ஜியா இருக்குதா? ஆமாங்க. அப்ப சரி, வா நம்ம கீழே போய் யோகா பண்ணலாமா? வா வா. ஒரு நிமிஷம். கீழே போய் யோகா பண்றது குட் ஐடியா. அதுக்கு நமக்கு தேவை என்னது? பெட்ஷீட். அது எங்க இருக்கு தெரியுமா? இங்க. நான் போய் எடுத்துறேன். அது இன்னும் காஞ்சிருக்காது அமுல் பேபி. அது காய போட்டது இல்ல. ஏங்க, காலையில காய போட்டது எப்படி காயாம இருக்கும்? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துறேன். அமுல் பேபி, முன்பக்க கதவை யார் இப்படி திறந்து போட்டு போனாங்க? ஷோ, ஐயோ போச்சு. அம்மா கதவை போட்டுட்டாங்க. எல்லாம் உன்னாலதான் சௌமியா. நான் இப்ப எப்படி வெளியே போறது? நல்லா மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன கதிர் பண்றது? எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. ஆமா, என்ன யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். அதனாலதான் நான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இது உன் வீடு, நீ இங்க ஒளிஞ்சிட்டு இருக்க. ஆமால. போ, நீ போய் மொட்டை மாடி சாவி எடுத்துட்டு வா. போ. எங்க எங்க போறீங்க? அது தண்ணி இல்ல ரூம்ல. அத போய் எத்தனை வந்துடுறேன். தண்ணி? ஏங்க, கால் அடிபட்டு இருக்கு. நீங்க எதுக்கு இங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க? சொன்னா நான் போய் எடுத்துட்டு வர போறேன். நீங்க இங்கே இருங்க. அடிபட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெயின் பண்ண கூடாதுங்க. இது உங்களுக்கு தெரியாதா? உட்காருங்க. இல்ல அமுல் பேபி, எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சின்ன அடிதான். ஏங்க, ரத்தம் வந்துருச்சு, சின்ன அடின்னு சொல்லிட்டு இருக்கீங்க.
நீங்க எங்கேயே உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஐயோ, எனக்கு ஒண்ணும் பெருசா அடிப்படல, எந்த வலியும் இல்ல. நானே போய் எடுத்துன்னு வந்துக்கிறேனே. ஏங்க சும்மா வலிக்கலன்னா போய் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆமா, இப்ப நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, புரிஞ்சுக்கவே மாட்றானே. நீங்க உட்காருங்க, நான் வந்துடுறேன். அவள் பேபி. என்னங்க? இல்ல, எனக்கு சுடு தண்ணி தான் வேணும். நானே போய் போட்டு எடுத்துன்னு வந்துடுறேன். ஏங்க சுடு தண்ணி போடுறதுன்னு அவ்வளவு கஷ்டமான விஷயமா? நானே போட்டு எடுத்துட்டு வரேன். நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு கொண்டு வரேன், போதுமா? நீங்க உட்காருங்க, போய் உட்காருங்க. அவள் பேபி திரும்ப வரத்துக்குள்ள கதிர எப்படியாவது விட்டு வெளியே அமிச்சிடணும். அண்ணன், கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் தான். ஏய், வாய் மூடு. அன்னைக்கு என்னமோ சத்யா கூட ஆபீஸ்க்கு வந்து நல்ல மாதிரி நடிச்ச. முன்னாடி ஒரு மாதிரி நடிக்கிறது, பின்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறது, எல்லாருமே இப்படிதான் இருப்பீங்களா? இதுக்கு பேரு புத்திசாலித்தனம் நினைச்சிட்டு இருக்கல? இல்ல, இதுக்கு பேரு துரோகம். நம்ம போய் ஏதாவது சமாளிக்க முடியுதான்னு பாப்போம். சத்யா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா உங்களால தாங்கவே முடியாது. ஏன்னா உன் மேல அவங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீ பேசினெல்லாம் உண்மை நம்பி நீ இனிமே சோமியா லைஃப்ல வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ அவங்களை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு இருக்க. இப்போ மட்டும் உங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்தாங்கன்னா உடஞ்சு போயிருவாங்கடா. ஏய், இந்த நேரத்துல தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுதுல. நாளைக்கு காலையில பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அதை மறந்துட்டியா? போ. நானும் இதை சொல்றதுக்கு தான் அவளை தேடிட்டு இருந்தேன். போய் தூங்கு போ. அதான் அப்பா சொல்றாங்களா, போய் தூங்கு.